கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமம் அப்படின்ற பைபிளை நாம் தினமும் வாசிக்கும்படி, யோசிக்கும்படி, அதை கைகொள்ளும்படிக்கு, அதிலே வளரும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதாகமத்தை வாசித்தாலே ஆசீர்வாதம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, இன்றைக்கி நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு பைபிளை படிக்காமல், வேதாகமத்தை பார்க்காம அப்படியே போகிற வாழ்க்கைக்குள்ளாக அநேகர் வந்துட்டாங்க. அன்பானவர்களே, நீங்கள் கடவுளுடைய திட்டத்தை அறியணும், கடவுளுடைய சித்தத்தை செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா ஜொலிக்கணும், முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஒரே வழி, பெஸ்ட் வழி என்னென்னா வேதாகமத்தை வாசித்து தியானிப்பது, அதை கைகொள்வது. அன்பானவர்களே, நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் இன்றைக்கி கையில் செல்ஃபோன்லாம் வந்துருச்சு, நமக்கு மொபைல் ஆப்ஸ்லாம் இருக்குது, பைபிள் ஆப்ஸ்லாம். கொஞ்சம் டைம் எடுத்து நிறைய நேரம் வாசிக்க நீங்கள் தீர்மானிங்க. வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு தேவனுடைய திட்டத்தை குறித்து, தேவனை குறித்த அறிவு உண்டாகிறது. ஆண்டவரை பற்றி நீங்கள் தெரிய தெரிய மலைகளை தாண்டுவீங்க. ஆண்டவரை பற்றி நீங்கள் உணர உணர தடைகளை மேற்கொள்வீங்க. ஆண்டவரை பற்றி நீங்கள் வாசித்து தியானிக்க தியானிக்க அவருடைய வசனம் உங்களுக்குள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வரும், பார்த்துக்கோங்க. அந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, இந்த பாசிட்டிவிட்டியை உங்களுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பைபிள் படித்து தான் ஆகணும். ஆமென். அன்பானவர்களே, ஒரு தீர்மானம் எடுங்க. நான் டெய்லி வாசிப்பேன், நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வாசிப்பேன். ஒருவேளை வாசிக்காமல் ஒரு சில நாள் விட்டுட்டேன்னா, எனக்கு என்னைக்கு லீவ் கிடைக்குதோ, எனக்கு என்னைக்கு நேரம் கிடைக்குதோ அன்றைக்கி ரொம்ப நேரம் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. நீங்கள் உங்களை குறித்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணி, உங்களை குறித்து ரொம்ப தாழ்வாக நினச்சி கஷ்டப்படாதீங்க. உடனே ஆண்டவருடைய தீர்மானத்திற்குள்ளே வந்து அவர் விரும்புகிற காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். அவர் உங்களுக்கு முன் செல்வார். அவர் உங்களை கை தூக்கி நிறுத்தி வழி நடத்துவார். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறாங்கன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் அறியாமல் ஆண்டோடைய வசனத்தை இருந்து சங்காரமாகக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் உங்களை உயர்த்ததான் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் அதை புரிந்து கொண்டு தேவ வசனத்தை கைகொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.